இங்கே எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இருக்குது, கனவு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் பிளான் கரெக்டாக பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே யோசிக்கிறாங்க. ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஐடியா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். நம்ம இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஐடியா எக்ஸ்பைரி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் சென்டரை வச்சா அவங்க ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும். இதுவே அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி இப்போ கொண்டு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அது ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை. அதனால் அவங்களால ப்ராஃபிட்டை பண்ண முடியும். ஏன்னா மூளைக்கு மூளை கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. இன்னொன்று எல்லாமே ஒரு எஜுகேட்டட் பீப்புளாக மாறிட்டாங்க. ஸோ உங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியாவை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். நம்ம தள்ளி போட அதில் டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் மாறுறதில்ல, நம்மளுடைய பிளானே அழிஞ்சு போகுது. ஏன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், எதெல்லாம் சர்வீஸாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்வீஸ் எல்லாத்தையும் அவங்களே எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறாங்க.